அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 11 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 4.83% மின் கட்டணத்தை உயர்த்தி மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. 0 முதல் 400 யூனிட் வரை ஒரு யூனிட்டுக்கு ₹4.60 ₹4.80 உயர்வு. 401 முதல் 500 யூனிட் வரை ஒரு யூனிட்டுக்கு ₹6.15 ₹6.45 உயர்வு. 501 முதல் 600 யூனிட் வரை ஒரு யூனிட்டுக்கு ₹8.15 ₹8.55 உயர்வு. 601 முதல் 800 யூனிட் வரை ஒரு யூனிட்டுக்கு ₹9.20 ₹9.65 உயர்வு. 801 முதல் 1000 யூனிட் வரை ஒரு யூனிட்டுக்கு ₹10.20 ₹10.70 உயர்வு. 1000 யூனிட்டுக்கு மேல் ஒரு யூனிட்டுக்கு ₹11.25 ₹11.80 உயர்வு. அடுக்குமாடி குடியிருப்புக்கான மின் கட்டணமானது ₹8.15 ₹8.55 உயர்த்தப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்து தகுதி பெற்ற 1,48,000 பயனாளிகளுக்கு ₹1000 நேற்று வரவு வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் சுமார் 1,15,00,000 பேர் பயன்பெற்று வந்த நிலையில் மேலும் 1,48,000 பேர் இணைக்கப்பட்டுள்ளனர். மூன்றாவது அறிவிப்பு. பிறரை இழிவுபடுத்தும் நோக்கத்துடன் நகைச்சுவையாகவோ பொது வெளியிலோ சண்டாளர் என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது. மீறி பயன்படுத்தினால் பட்டியல் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் பட்டியலின ஜாதி பிரிவு பட்டியலில் 48வதாக சண்டாளர் என்ற ஜாதி பெயர் உள்ளது. நான்காவது அறிவிப்பு. சென்னையில் காவல் நிலைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகளில் ரவுடிகளை தீவிரமாக கண்காணிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ரவுடிகளை தீவிரமாக கண்காணிக்க சென்னையில் உள்ள அனைத்து காவல் ஆய்வாளர்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டால் நடவடிக்கை என நேரடியாகவே சென்று சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுக்கு எச்சரிக்கை விடுக்க வேண்டும் எனவும் ரவுடிகளுக்கு கிடைக்கும் பொருளாதார உதவிகளையும் தடை செய்யும் நடவடிக்கையிலும் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையில் 9 இணை இயக்குநர்களை பணியிட மாற்றம் செய்து பள்ளி கல்வித்துறை செயலாளரான குமரகுருபரன் உத்தரவிட்டுள்ளார். மேல்நிலை கல்வி இணை இயக்குநராக ஞான கௌரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தொடக்க கல்வித்துறை இணை இயக்குநராக கோபிதாஸ் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ஆறாவது அறிவிப்பு. கப்பலூர் டோல்கேட்டில் உள்ள உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு தொடரும் எனவும் 10 கிலோமீட்டருக்குள் உள்ள வாகன விவரம் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அமைச்சர் தலைமையில் நடந்த ஆலோசனையில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு. மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் ஆடி மாத அம்மன் கோவிலுக்கான முதற்கட்ட ஆன்மீக பயணம் 19ஆம் தேதி தொடங்குகிறது என அமைச்சரான சேகர்பாபு தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். எட்டாவது அறிவிப்பு. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. அதன் காரணமாக தமிழ்நாட்டில் 21ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் இடிமின்னுடன் கூடிய மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு. தமிழக எல்லையோர மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் கர்நாடகாவில் டெங்கு பரவல் எதிரொலியால் பொது சுகாதாரத்துறை உத்தரவை பிறப்பித்துள்ளது. 10வது அறிவிப்பு. கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்லும் சுற்றுலா படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தம் என பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. கனமழை பெய்து வருவதன் காரணமாக சுற்றுலா படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் படகு மூலம் படகு குழாம் செல்லவும் தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடைசியாக 11வது அறிவிப்பு. மண்டபம் விசைப்படகு மீனவர்களுக்கு மீன்பிடி அனுமதி சீட்டு இன்று முதல் ரத்து செய்யப்படுகிறது. மறு உத்தரவு வரும் வரை மண்டபம் தெற்கு விசைப்படகு மீனவர்களுக்கு மீன்பிடி அனுமதி சீட்டு ரத்து செய்யப்படுகிறது. தெற்கு மன்னார் வளைகுடா பகுதியில் 65 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்பதால் கடலுக்கு செல்ல தடையும் விதிக்கப்பட்டுள்ளது.
இந்த 11 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.